ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்தவர்கள் தங்களது கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் புகைப்படம், கைரேகை, கருவிழி, முகவரி, செல்போன் எண், பெயர், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மக்கள் திருத்தம் செய்து வருகின்றனர். செப்டம்பர் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பிப்பு செய்யலாம் என்றும் அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செப்டம்பர் 14க்குள் புதுப்பிக்காவிட்டால் ஆதார் செல்லாது என பரவிய தவறான தகவலால் பல மையங்களில் ஆதாரை புதுப்பிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் நடப்பாண்டில் மட்டும் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் டெங்கு பாதிப்பு இருந்து வரும் நிலையில் இதுவரை 12,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு பாதிப்பால் நடப்பாண்டில் ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயது ஆண் ஒருவர் தற்போது டெங்கு பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததால் உயிரிழந்ததாக மருத்துவத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெறவும் மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சலுக்கு தானாக வீடுகளில் மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு போடுவதற்கான மருத்துவ ஊசிகள் இல்லை இவை. போலீசை பார்த்ததும் போதை ஆசாமிகள் தூக்கி எறிந்துவிட்டு சென்றவை. குடியாத்தம் அருகே தட்டப்பாறை கிராமத்தையொட்டி மலையடிவாரத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்துவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமான முறையில் அமர்ந்திருந்த இளைஞர்களின் அருகே சென்றுள்ளனர். காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்த இளைஞர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் போதை ஊசிகள் கிடந்தன. பின்னர் அந்த போதை ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 17 வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கீழடி அகழாய்வில் உடையாத சிவப்பு நிற மண்பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இதில் 10 குழிகள் தோண்ட முடிவு செய்யப்பட்டு இதுவரை 9 குழிகள் தோண்டப்பட்டன. இந்நிலையில் தற்போது உடையாத சிவப்பு நிற மண்பானை கண்டறியப்பட்டது. இது 2 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்டதாக உள்ளது. முன்பு உடைந்த பானைகளே கிடைத்த நிலையில் தற்போது உடையாத சிவப்பு நிற பானை கண்டறியப்பட்டுள்ளது. அகழாய்வில் ஏற்கனவே கண்ணாடி பாசிகள், தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கண்டெடுக்கப்பட்டது. அதேபோல உடைந்த செம்பு உலோகத்தாலான பொருட்கள் மற்றும் யானை தந்தத்தாலான ஆட்டக்காய்கள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் பங்கேற்றது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே என பாஜக விளக்கம் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையில் மராட்டியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து பிரதமர் மோடி பங்கேற்றதை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்தியா கூட்டணியில் உள்ள சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதி தேர்தல் நேரத்தில் மகாராஷ்டிரா தொடர்பான வழக்குகளை ஒத்திவைக்கவே பிரதமர் மோடி சென்றுள்ளாரோ என்று எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளதாக இந்தியா கூட்டணி தலைவர்களும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் சந்திரசூட் இல்லத்துக்கு பிரதமர் சென்றது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே என்று பாஜக பிரமுகர் சேஷாத் பூனாவாலா தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சந்திரசூட் வீட்டுக்கு பிரதமர் சென்றதை விமர்சித்துள்ள மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த சம்பவம் நீதித்துறைக்கு மோசமான சமிஞ்சையை வெளிப்படுத்துகிறது என கூறியுள்ளார். நாமக்கல் அருகே ஆசிரியர்கள் வருவதற்கு முன்பே அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்ட காட்சிகள் தான் இவை. 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளும் பயணத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பரமத்தி வேலூர் அருகே ஓவியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலை 8 மணிக்கே பள்ளிக்குள் நுழைந்த அமைச்சர் காலை உணவு அருந்திக் கொண்டிருந்த மாணவர்களுடன் உரையாடினார்.
ஆசிரியர்கள் யாரும் அந்நேரத்தில் வராத காரணத்தால் பள்ளி முழுவதும் சுற்றி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். காலை உணவு பணியாளர் துர்கா மட்டுமே பள்ளியில் இருந்ததால் அவர் மட்டுமே அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மாணவர்களிடம் கற்றல் குறித்து ஆய்வு செய்த போது மாணவர்கள் திருக்குறள் கூறினர். திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க. பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான கோரிக்கைகள் குறித்தும் ஊர் மக்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்லூரி மாணவர்கள் தனியார் பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டே பயணம் செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சாத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் கல்லூரி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இந்நிலையில் 7000 பண்ணையிலிருந்து சாத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் படிக்கட்டு, ஜன்னல் மற்றும் மேற்கூரையில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க இந்த பகுதியில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை எழும்பூரில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அரசு நடக்காது என்ற நம்பிக்கையோட இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க எங்களுடைய தீர்வை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலும் போராட்டம் எங்களை வழிவிடாம பணி நிரந்தரம் கண்டிப்பா வழங்கணும்னு நாங்க தமிழக அரசு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையில 12500 பகுதி நேர ஆசிரியர்களின் வாழ்க்கை தான். பல்வேறு துறையிலிருந்து இருக்காங்க. பிஇடி, டிராயிங், லைஃப் ஸ்கில்ன்ற பேர்ல கணினி MSc BEd படிச்சு நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தும் கூட 12500 சம்பளம் வாங்கி எவ்வளவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப நாங்க கவலைப்பட்டு இருக்கோம். அதனால 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க வலியுறுத்துறோம். பொள்ளாச்சி அருகே தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியான செமனாம்பதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவர் டோனிக்கு சொந்தமான தோட்டத்தை சபீஸ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து எரிசாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக கேரள காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு தமிழ்நாட்டு காவல்துறையினரின் உதவியுடன் கேரள காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர். அப்போது 150 கேன்களில் சுமார் 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்ததுடன் தப்பியோடிய சபீஸை தேடி வருகின்றனர். இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்ததால் வரிசையில் காத்திருந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்தும் விற்று தீர்ந்தன. வரும் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மக்கள் ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டை வியாழக்கிழமை முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. ஆன்லைனில் பெரும்பாலானோர் புக் செய்ததால் நேரடியாக முன்பதிவு செய்ய காத்திருந்த பயணிகளுக்கு காத்திருப்போர் பட்டியலில் பயணச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நேரடியாக முன்பதிவு செய்ய வருபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு என தனி கவுண்டர் அமைக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி பயணம் செய்ய உள்ளோர் வெள்ளிக்கிழமையும், ஜனவரி 12ஆம் தேதி பயணத்துக்கு சனிக்கிழமையும் முன்பதிவு செய்யலாம். அதேபோல ஜனவரி 13ஆம் தேதியில் பயணம் செய்ய உள்ளோர் ஞாயிற்றுக்கிழமை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மாணவர்கள் படித்தால் மட்டும் போதாது என்றும் பணியில் திறமையும் இருக்க வேண்டும் என்றும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக MLA வானதி சீனிவாசன் நடத்தி வரும் தன்னார்வ அமைப்பின் கீழ் 1500 பேருக்கு இலவச தையல் எந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தையல் எந்திரங்களை வழங்கினார். பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி உள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதாவது படிச்சு முடிச்சா மாத்திரம் போராது, உங்களுக்கு அந்த வேலையில போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும்ன்றது புரியணும். புரிஞ்சதோடு இல்லாம அதை எடுத்து செயல்படுறதுக்கான திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும்.
அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில் இல்லாமல் எத்தனையோ படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு என்னங்க நானும் என்ஜினியர் தான், நானும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையை அமர்த்த மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னு பேசுகிறாங்க. இத்திட்டத்தை செயல்படுத்திய எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றியும் கூறினார். மாணவர்கள் படித்தால் மட்டும் போதாது என்றும் பணியில் திறமையும் இருக்க வேண்டும் என்றும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நடத்தி வரும் தன்னார்வ அமைப்பின் கீழ் 1500 பேருக்கு இலவச தையல் எந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தையல் எந்திரங்களை வழங்கினார். பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி உள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதாவது படிச்சு முடிச்சா மாத்திரம் போராது, உங்களுக்கு அந்த வேலையில போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும்ன்றது புரியணும். புரிஞ்சதோடு இல்லாமல் அதை எடுத்து செயல்படுறதுக்கான திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில் இல்லாமல் எத்தனையோ படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு என்னங்க நானும் என்ஜினியர் தான், நானும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையை அமர்த்த மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னு பேசுகிறாங்க. இத்திட்டத்தை செயல்படுத்திய எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றியும் கூறினார். கடந்த ஆண்டு பாஜகவில் ஐக்கியமான முன்னாள் எம்பி மைத்ரேயன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சந்திப்பு குறித்து தெரிவித்த மைத்ரேயன், இது மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என தெரிவித்துள்ளார். பாஜகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய மைத்ரேயன் 2000ஆம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சில ஆண்டுகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் என இருதரப்புக்கும் மாறி மாறி ஆதரவு தெரிவித்து வந்த அவர் அதிமுகவிலிருந்து 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டார். கடந்த ஆண்டு மீண்டும் பாஜகவில் ஐக்கியமான மைத்ரேயன் அக்கட்சியில் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் பங்கேற்றது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே என பாஜக விளக்கம் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையில் மராட்டியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து பிரதமர் மோடி பங்கேற்றதை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்தியா கூட்டணியில் உள்ள சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதி தேர்தல் நேரத்தில் மகாராஷ்டிரா தொடர்பான வழக்குகளை ஒத்திவைக்கவே பிரதமர் மோடி சென்றுள்ளாரோ என்று எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளதாக இந்தியா கூட்டணி தலைவர்களும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் சந்திரசூட் இல்லத்துக்கு பிரதமர் சென்றது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே என்று பாஜக பிரமுகர் சேஷாத் பூனாவாலா தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சந்திரசூட் வீட்டுக்கு பிரதமர் சென்றதை விமர்சித்துள்ள மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், இந்த சம்பவம் நீதித்துறைக்கு மோசமான சமிஞ்சையை வெளிப்படுத்துகிறது என கூறியுள்ளார். எத்தனை மணிக்கு வராங்க பிள்ளைங்க? எத்தனை மணிக்கு வராங்க? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நாமக்கல் அருகே ஆசிரியர்கள் வருவதற்கு முன்பே அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்ட காட்சிகள் தான் இவை. 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளும் பயணத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பரமத்தி வேலூர் அருகே ஓவியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலை 8 மணிக்கே பள்ளிக்குள் நுழைந்த அமைச்சர் காலை உணவு அருந்திக் கொண்டிருந்த மாணவர்களுடன் உரையாடினார். சாப்பாடு நல்லா படிங்க. எத்தனை பேர் சாப்பிடுறீங்களா? எத்தனை பேர்? ஆசிரியர்கள் யாரும் அந்நேரத்தில் வராத காரணத்தால் பள்ளி முழுவதும் சுற்றி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். காலை உணவு பணியாளர் துர்கா மட்டுமே பள்ளியில் இருந்ததால் அவர் மட்டுமே அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மாணவர்களிடம் கற்றல் குறித்து ஆய்வு செய்த போது மாணவர்கள் திருக்குறள் கூறினர். திருக்குறள் சொல்றீங்களா? பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான கோரிக்கைகள் குறித்தும் ஊர் மக்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார்.